ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விராட் மூவிஸில் பல வருஷங்களுக்கு அப்புறமா சில்வர் ஜூப்ளி ஸ்டார் மோகன் நடிச்சிருக்கிற ஹரா படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னே இதோட கதையை சுருக்கமாக தெரிஞ்சுப்போம். கோயம்புத்தூர்ல இருக்கிற காலேஜில் படிச்சுட்டு இருக்க நிமிஷா திடீர்னு ஒரு நாள் ரயில் முன்னாடி விழுந்து தற்கொலை செய்துக்கிறா. மக மேலே ரொம்ப பாசம் வச்சிருக்கிற ராம் அவர் தற்கொலைக்கான உண்மையான காரணத்தை தேடி போறாரு. அவரோட விசாரணையில் அரசியல்வாதிங்க பணத்துக்காக போலி மாத்திரை செய்கிற நிறுவனத்தை ஆதரிக்கிறது, காலேஜ் படிக்கிற பொண்ணுங்களை பாலியல் தொழிலுக்கு வற்புறுத்துற ஒரு கும்பல்னு பல மோசடிங்க வெளிவருது. இந்த மோசடியால தான் தன்னோட பெண்ணை இழந்திருக்கோம்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள பழிவாங்க நினைக்கிறாரு. ராம்னால அதை செயல்படுத்த முடிஞ்சதா என்பது படத்தோட மீதி கதை. படத்துல ராம் தன் மகன் நிமிஷாவோட தற்கொலையில் இருக்கிற மர்மத்தை அழுக்க வந்துட்டு ஒரு அப்பா கேரக்டர்ல இருந்து அநியாயத்தை தட்டி கேட்கிற ஆளா மாறி எங்கெல்லாமா போறாரு. இதுக்கான முன்னோட்டம் ஆரம்பத்துல அவர் குழு கிடைக்குமான்னு 2-3 பேர்கிட்ட பேசிட்டு ஆட்டோவில் ஏறாரு. யாரோ ஃபாலோ பண்றது கவனிச்சுட்டு பைக்ல போறாரு. அடுத்து ஆம்புலன்ஸ்ல போய் அவங்க கண்ணில் மண்ணை தூவும் போதே நாம புரிஞ்சுக்கணும் கதையும் போலி மாத்திரை, காலேஜ் படிக்கிற பெண்களை பாலியல் தொழிலுக்கு இழுக்கிறதுன்னு மாறி மாறி எங்கோ போகும்னு. நடுவில் சென்டிமெண்ட், எமோஷன் வேற இருக்கு. இவர்கிட்ட திருந்தறதுக்கும் அடி வாங்குறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. அதுல கள்ள துப்பாக்கி ரவி வந்து மெல்ல திறந்தது மண்டன்னு கமெண்ட்ரி கொடுத்துட்டு அடி வாங்குறாரு. அடுத்து பெண்களை பாலியல் தொழிலுக்கு இழுக்கும் ஸ்விம்மிங் பூல் சரளா ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி சண்டை போட்டுட்டு ஹீரோ கிட்ட அடி வாங்குறாரு. ராம் ஒரு தாடி மட்டும் வளர்த்துட்டு இப்ராஹிமா மாறிடுறாரு. அதுக்கு ஒரு தேவையில்லாத பின் கதை. அவரோட மனைவி வீட்டு கதவை திறக்கும் போது மட்டும் தன் தாலியும் பூவையும் கட்டி வைக்கும் போது ராம் மட்டும் வீட்டுக்குள்ள இருக்கும் போதே நமாஸ் பண்றாரு. யாருக்காக? கதைக்கு ரொம்பவே வேல்யூ சேர்க்காத கேரக்டர்ல சாருஹாசனும் அடுத்து ஒரு சஸ்பெண்டான போலீஸா வர ஜெயக்குமாரும். இவர் பின்னாடியே வந்து தேவையில்லாம அடி வாங்குறதுன்னு சொல்லிட்டே போகலாம். இப்படித்தான் இஷ்டத்துக்கு மனசுல பட்டதெல்லாம் வசனங்களாவும் காட்சிகளாவும் வச்சிருக்காரு இயக்குனர். அதுல உச்சம் மகளோட அந்த 3 நாள் சங்கதிக்கு 1 வருஷம் வீணா போனாலும் பரவாயில்லன்னு ஃபைனல் எக்ஸாமுக்கு மகள் அனுப்பாம இருக்கிற மாதிரி ஒரு சீனை வச்சது. அடுத்து நிமிஷாவோட காதலன் செக்ஸ் வச்சுட்டா காதலிப்பான்னு நினைச்சு மயக்க மருந்து கொடுத்தேன்னு சொல்றது. அடுத்து துண்டா வர யோகி பாபுவோட கோட் சீன். இப்படி நிறைய இருக்கு. மோகன் தன் ஏஜுக்கு ஏத்த ரோல் தான் எடுத்திருந்தாலும் அனுமோல் பிரஷ் பண்ணியான்னு மோகனை ஒருமையில கேட்கும் போது ஏதோ அக்கா தம்பி உறவுன்னு நினைப்போம். அப்புறம் தான் நமக்கு காஸ்டிங்ல இருக்க குறை தெரியுது. மோகன் ஸ்லிம்மா அவ்வளவு வயசு தெரியாம வச்சிருக்கிறதுக்கு அப்ரிஷியேட் பண்ணணும். மோகனுக்கு மனைவியா வர அனுமோல் வீணடிக்கப்பட்டிருக்கார். படத்துல ஆறுதலான விஷயம் மோகன் தான். இத்தனை வருஷம் கழிச்சு ஏதோ செய்ய போறாருன்னு எதிர்பார்க்க வச்சது. எந்த விதமான அலட்டல் இல்லாம நிதானமா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணி ரவுடிகளையும் தவசம் பண்றது ரசிக்கும்படியா இருக்கு. அதே மாதிரி அவர் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்க வில்லன்களை பழி வாங்குற விதமும் டிஃபரெண்டா இருக்கு. பெரும்பாலும் ரொமான்டிக் மற்றும் ஃபேமிலி படங்களே நடிச்சிருக்கிற மோகன் முதல் தடவையா ஆக்ஷன் அவதார் எடுத்திருக்காரு. நல்ல கதையோட அடுத்த படம் வந்தா இன்னொரு ரவுண்ட் நிச்சயமா வருவார். இது ஒரு ரிவெஞ்ச் டிராமா தான். ஆனா இயக்குனர் அவர் இஷ்டத்துக்கு எடுத்த படம். அலட்டிக்காத மோகனோட ஆக்ஷன் அவதார் மட்டும் மனசுல நிக்குது. இத்தனை வருஷம் கழிச்சு ஹிட் மேல ஹிட் கொடுத்த மோகனை எப்படி மிஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க ஒரு தடவை பார்க்கலாம். நானும் அந்த ஆசையில தான் பார்த்தேன், ரசிச்சேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.